ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்லவர். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் உங்கள் எல்லாரும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. தேவ கிருபையும் பிரசன்னமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம்புறது எங்களை திருப்பலாம். இந்த மாதங்களில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம், ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம மறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம பார்த்து தெளிவாக சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுறதில்லை. ஆமென். நான் உன்னை மறக்கலை. ஹல்லேலூயா. உன்னுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் அவர் எண்ணி இருக்கிறார். உன் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் மறந்து விடுகிறோம், அவர் மறப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் மறந்து விடுகிறேன், அவர் மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அவர் மறக்கலை. அவர் அழைத்தவர் மறக்கலை. தெரிந்து கொண்டவர் மறக்கலை. இதை முன்குறித்தவர் மறக்கலை. ஆமென். அவர் அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு மறவாதே. இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவன் நடத்துகிறபடி 3 முதல் ஒரு 5 குறிப்புகளை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. நீங்கள் கவனிக்கிற, நீங்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக நான் பிரசங்கம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. மறவாதே. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு அருமையான பாடலை பாடி நம்ம ஆராதிச்சோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அடுத்த ஸ்டான்ஸா போடலாம். இல்லை, அது வார்த்தைகள் வாக்கு, அவர் வார்த்தைகள் வரும், வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள். அந்த ஸ்டான்ஸா போடுங்க. ஸ்டான்ஸா எந்த ஸ்டான்ஸால வருது? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்குமா? வெள்ளம் போல வேவா, வெள்ளம் போல, அதில் வருதா பாருங்க. இல்லை, வாக்கு வாக்கு மாறாதவ, வாக்கு தத்தம். எஸ், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். ஆமே. இந்த பாடல் வரிகளை வாசித்தோம், ஆராதிச்சோம். வாக்கு தத்தம் செய்தவர், இந்த வாக்கு மாறாதவர். முதலாவது மறவாதே. எதை மறவாதே? கர்த்தர் நமக்கு செய்த வாக்கு தத்தங்களை அல்லது கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை மறவாதே. முதல் குறிப்பு, உடன்படிக்கை மறவாதே. கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை செய்திருக்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 2 Kings chapter 17 verse 38. நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தரோட வார்த்தை தம்முடைய ஜனங்களோட பலமா இடைப்படுகிறத வாசிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கையை நீ மறவாதே. பல நேரங்களில் கர்த்தர் நம்மோடு என்ன உடன்படிக்கை செய்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. உடன்படிக்கையை மறவாதே. கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ திருமணங்களில் உடன்படிக்கை செய்கிறாங்க. திருமண உடன்படிக்கை என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை மாற்றிக்கொள்வார்கள், கோல்டன் ரிங்கு மாற்றி மாற்றி போட்டுக்கொள்வார்கள். இதெல்லாம் உடன்படிக்கைக்கு அடையாளம். அதுக்கடுத்து தாலி கட்டுகிறது. இதெல்லாம் உடன்படிக்கைக்கு அடையாளமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோட உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தர் அவர்களை வேறு பிரித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஏன் சொல்லுவோம் தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் தேவனும் அல்ல, உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவர் கொடுத்த உடன்படிக்கை தெரியுமா? வாக்குகள். அவர் கொடுத்த அந்த வாக்கு அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உடன்படிக்கை தம்முடைய ஜனங்களுடைய கரங்களை பிடிச்ச அந்த நாளில், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் போகிற இடத்தெல்லாம் உங்களோட கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையை காக்கிற தெய்வம். அந்த உடன்படிக்கை மறக்காத. கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன தெரியுமா? நான் உங்களை எல்லாரும் உங்களை சேவிப்பேன். நம்ம ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை தெரியுமா? என்னால் உங்களை சேவிப்பேன். அந்த உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் உன்ட்டு விலக மாட்டேன், உன்னை
கைவிட மாட்டேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தரை பிடிச்சுக்கிட்டோம், கையை பிடிச்சிட்டோம், அவரையே பற்றி கொண்டு நடக்கணும். அவர் கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது. உடன்படிக்கையை மறவாதே. நீ கர்த்தருடைய ஜனம், ஆமென், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அவருடைய ஜனமா இருக்கிற நாம் அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கணும், அந்த உடன்படிக்கையிலேயே சார்ந்திருக்கணும். பல நேரங்களில் நம்மை வழிவிலக பண்ணுகிற அநேக காரியங்களை உண்டு வருகிறது, அவைகளை நாம் எல்லாத்தையும் மறந்துடுறோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தோம். அப்போது அந்த கூட்டம் ஆரம்பிக்க போகிறது. ஒரு பாட்டியம்மா, ஒரு ஆண்டி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பைபிள் எடுத்து வச்சுட்டாங்க, நோட்டு டைரி எல்லாம் இது எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு பேக்கில் தேடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் தேடிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வைக்கிறம தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க. அவங்க பேர பிள்ளை இருக்கிறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க, டேய் நான் வச்சுதான் எங்கே தேடினேன். அவனும் தேடுறான், எல்லா இடத்துலையும் தேடுறான். 5 நிமிஷமாக தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் தொடங்க போகிறாங்க. முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறவரு கிட்ட வர சொல்கிறாங்க, நான் வச்சேன், அதை பார்த்தீங்களா அப்படி கேட்குறாங்க. எல்லாம் ரொம்ப தேடிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் தேடிகிட்டே இருக்கிறாங்க. 10 நிமிஷம் கிடைக்கல. என்னை பார்த்துட்டு அப்படியே விரைச்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் லார்ட். ஆண்டி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கீங்களே, என்ன தேடிட்டு இருக்கீங்க, ஏதாவது மறந்துட்டீங்க, எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாங்க பாஸ்டர், ஆமாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க ஆண்டி என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா என்னுடைய மூக்கு கண்ணாடி தேடிட்டு இருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல, மூக்கு கண்ணாடி தான் தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் பேரை ஏதோ வச்சுட்டு இருந்தா பார்த்தீங்களா? உங்கள் தலைக்கு மேலே ஏதோ மின்னுது ஆண்டி, அது என்னாதுன்னு கேட்டேன். உங்கள் தலை மேலே இருக்கு, அது என்னாதுன்னு கேட்டேன். என் தலை மேலாம் இருக்குது அப்படி தொட்டு பார்த்தா என்ன இருக்குது பார்த்துக்கிறீங்களா? சிலர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எடுத்து மேலே விட்டுருவாங்க. பல நேரங்களில் நம்ம தலை மேலே என்ன இருக்குது, நம்ம கூடவே இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம், மறந்து விடுகிறோம். அவங்க மூக்கு கண்ணாடி, அவங்க ஸ்பெக்ஸ் தலை மேலேயே இருக்குது, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு 10 நிமிஷம் தேடிட்டு இருக்காங்க. பல நேரங்களில் நீ கர்த்தரை மறந்துட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அற்புதம் கூடவே இருக்குது, அற்புதம் அதிசயம் கர்த்தர் நம்ம கூடவே வச்சிருக்கிறார், அதிசயமான நம்ம கூடவே இருக்கிறார். ஆனா நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க தேடிட்டு இருக்கீங்க? எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன்? என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன்? ஆமே, இன்னைக்கு ஆண்டவரை எங்க தேடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அற்புதத்தை எங்க தேடிட்டு இருக்கீங்க? நீ அதிசயத்தை கிடைக்குமான்னு எங்க தேடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உன் அற்புதம் அதிசயம் எல்லாம் உன் ஜப அறையில் இருக்குது. ஆமா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில வாக்கு தத்தத்தில் இருக்குது, அவர் உன்னோட பண்ண உடன்படிக்கையில் இருக்குது. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவர் என் கூடவே இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோட உடன்படிக்கையில் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். ஆமா என்ற விசுவாசம், தைரியம் நமக்கு தேவை. உடன்படிக்கையை மறவாதே. முதலாவது குறிப்பையில சொல்லுங்க, உடன்படிக்கையை மறவாதே. என்ன உடன்படிக்கை? நான் கர்த்தர கையை, அவர் என் கையை பிடிச்சிட்டாரு, நான் அவர் கையை பிடிச்சிட்டேன். ஆண்டவர் விட்டு பின்வாங்க மாட்டேன், ஆண்டவர் விட்டு விலக மாட்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையின் முதன்மையானவர், அவரையே சார்ந்து, அவரையே பற்றி கொண்டு, அவரையே சார்ந்து கொண்டு நடப்பேன். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆமே, ஆண்டவரோட பெருசு ஒண்ணுமே இல்லை, நான் அவரை பற்றி கொண்டு நடப்பேன். இயேசு அல்லால் என் வாழ்வில் ஒன்றும் இல்லை, இயேசு தான் எனக்கு எல்லாம் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இயேசுவை தவிர வேற ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பல நேரங்கள் அது வரக்கூடும், பல நேரங்கள் நமக்கு கவர்ச்சியாய் தெரியும், ஆனால் அதில் விழுந்து விடக்கூடாது. என்னை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்துவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையை மறவாதே. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறவாதே. ஆமா, வாக்கு தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உடன்படிக்கை என்ன தெரியுமா? ப்ராமிஸ். இந்த உடன்படிக்கைக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? உடன்படிக்கைனா அது இரத்த சம்பந்தமானது, அங்க பிளட் கவனன்ட் இருக்குது.
ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் பலி செலுத்துவான், ரத்த உடன்படிக்கை. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ரத்த உடன்படிக்கை. ஆனா ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நம்மோட கர்த்தர் பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? அது ரத்த உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தினார். கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி உங்களோட என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற என்ன தெரியுமா? மீட்பை, ரட்சிப்பை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல நித்திய ஜீவன உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தம், சொல்லுங்க ரத்தம், ரத்தத்தினால உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மாறவே மாட்டார். ஆமென். ஏன்? ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தை சிந்தி என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டேன், அவர் ரத்தத்தால மீட்கப்பட்டேன். எனக்காக ரத்த சிந்தினவர், தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? ரத்த உடன்படிக்கை. ஆமென். உடன்படிக்கையை மறவாதே. சொல்லுங்க, உடன்படிக்கையை மறவாதே. இரண்டாவது ஒரு காரியம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறத வாசிக்கல. நீதிமொழிகள் புஸ்தகம் verse 1. கேட்கிறேன், இங்கிலீஷ் வெர்ஷனை போடும்படி கேட்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என் இருதயம், உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். போதகத்தை மறவாதே. இந்த போதகம், நான் கொடுக்கிற அந்த போதகம், நான் உனக்கு கொடுக்கிற கட்டளை, ஒரு பெற்றோர் தன்னுடைய ஜனத்துக்கு ஞானம், தன்னுடைய ஜனத்துக்கு போதகத்தை கொடுக்குதான், உபதேசத்தை கொடுக்குதான். பெற்றோர் தன் பிள்ளைக்கு போதகத்தையும் உபதேசத்தையும் கொடுக்கிறார்களாம். ஆமென். மை சன், forget not my law and let thine heart keep my commandments. என் போதகத்தையும் என் கட்டளைகளையும் மறவாதே. போதகத்தையும் கட்டளையும், நெக்ஸ்ட் வேர்ஸ், போதகத்தையும் கட்டளையும் மறக்காத. ஏன் மறக்காத? அதனால என்ன பெனிஃபிட் உனக்கு? உன் வாழ்வில் வருகிற பெனிஃபிட்ஸ் என்ன? பல நேரங்களில் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கறது இல்லை. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ டைம் இல்லை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வர பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஆங்கிலத்தில் ஏன்பா மாற்றினீங்க? இங்கிலீஷில் போடுங்க இந்த வேர்ஸை. ஃபார் தே வில் ப்ரொலாங் யுவர் லைஃப் மெனி இயர்ஸ். நீ நல்லா வாழ்வ. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்லுவாங்க நல்லா இருப்போ, அப்படி இல்லை, நீ நல்லா வாழ்வ. ப்ரொலாங் யுவர் லைஃப் மெனி இயர்ஸ் அண்ட் பிரிங் யூ பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. எல்லாம் சொல்லுங்க ப்ரொலாங். எல்லாம் பாருங்க ட்ரிபிள் பி. எல்லாம் சொல்லுங்க ட்ரிபிள் பி. அதில் வருது, என்ன வருது பாருங்க, ட்ரிபிள் பி. என்னது, என்னென்ன வருதா? ப்ரொலாங் லைஃப், ப்ரொலாங் லைஃப், ப்ரொலாங் இயர்ஸ். என்ன லாங்கா? என்ன லாங்கு? எல்லாம் சொல்லு, என்ன லாங்கு? ப்ரொலாங் யுவர் லைஃப். உன் ஆயுசு நாட்களை, வருஷங்களை அதிகமாக்குதான். அடுத்தது பீஸ், அடுத்தது ப்ராஸ்பரிட்டி. சொல்லுங்க, ப்ரொலாங் லைஃப், பீஸ், ப்ராஸ்பரிட்டி. ஏன்? சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும். என்ன பிரதர்? சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும். கேட்க நல்லா கேட்டேன். கேட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கிட்ட கேட்டுருக்கேன். 45 minutes அந்த கிளாஸ் ஹவர்ஸு அவர்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பையன் நல்லா தலையாடிட்டே இருந்தான். முடிஞ்சிச்சு. என்ன தம்பி, நான் பேசுனதெல்லாம் நல்லா கேட்டீங்களா? நல்லா கேட்டேன். ஏதோ கொஞ்சம் சொல்லுப்பானா, நான் கிளாஸ் டீச்சர் நடத்தினாலும் அப்படிதான், நீங்க நடத்தினாலும் இப்படிதான். என்னன்னா, ஆண்டவர் 2 காது கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரா? 2 காது கொடுத்துருக்காராம். ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுணுமா.
தம்பி வேடிக்கை சொல்கிறோம். இன்னைக்கு பல நேரம் அப்படி இருக்கிறோமா? ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுறோமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். கீப், அந்த வார்த்தைகளை கடைப்பிடித்துக்கொள், அந்த வார்த்தைகளை பற்றுக்கொள், அந்த வார்த்தைகளே இரு. நீ செய்கிறதுனால இந்த மாதிரி ட்ரிபிள் பி, ப்ரொலாங்டு லைஃப், நீடித்த வாழ்வு, பீஸ், ப்ராஸ்பரிட்டி, உனக்கு செல்வம், ஆசீர்வாதம், மன நிம்மதி, நீடித்த வாழ்வு எல்லாம் இதெல்லாம் தான் வரும் தெரியுமா? கட்டளைகளை கைக்கொள். verse 1, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி கேட்கிறேன். என் மகனே, என் மகளே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகனே. என்ன என்ன பார்த்தா அவனு மகன் மாதிரி தெரியுதா, மகள் மாதிரி தெரியுதா? பாஸ் தான் சொல்ல சொன்னார். சொல்லுங்க சொல்லுங்க, என் மகனே, என் மகளே, சொல்லுங்க, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆமா, மறக்க கூடாது, காத்துக்கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, மறவாதே காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, மறவாதே காத்துக்கொள். கர்த்தர் கொடுக்கிற கட்டளை, போதகத்தை மறவாதே, உனக்கு கொடுக்கிற உபதேசத்தை மறவாதே. இந்த வார்த்தைகளை செய்ய வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு அதை காத்துக்கொள்ளணும். மறவாதே, காக்க கடவது. அவைகளை நீ கடைபிடித்துக்கொள், அவைகளை பற்றி கொண்டிரு, அவைகளே உறுதியாயிரு. ஆமே, பல நேரங்களில் மறந்துடுறோம். மறந்துடாத, கர்த்தருடைய உபதேசத்தை மறக்காத. ஆலயத்தில் உனக்கு கொடுக்கப்படுற உபதேசத்தை மறவாதே. செய்தி வேலை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை மறவாதே. உன் தகப்பனி நல்லா இருப்பதற்காக அவன் கொடுக்கிற வேத வசனத்தை சார்ந்து அடிப்படையாய் கொடுக்கிற உபதேசத்தை நீ மறவாதே. அவைகளால் உனக்கு நீடித்த ஆயுள் வருது, அவைகளால் உனக்கு சமாதானம் வருது, தீர்க்க ஆயுசு சமாதானம் வருது. அது மாத்திரமில்ல, தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க ஆயுசு சமாதானத்தை பெருக பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு சமாதானம். தமிழ் நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு சமாதானம். என்ன வித்தியாசம் சொல்ல? இப்போ நீடித்த தமிழில் பார்த்தீங்கன்னா நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசு பவ அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வித்தியாசம் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்ட் லைஃப், பீஸ், ப்ராஸ்பரிட்டி. மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? கர்த்தர் உனக்கு செல்வத்தை கொடுப்பா, நீ மறவாம அதை கடைப்பிடிச்சு நடந்தா. நீ கடைப்பிடிச்சு நடக்கலைன்னா இடத்துல பல இடங்களில் போடுவாங்க. கடந்த நாட்களில் ஏலகிரி மலையில் ஊழியங்களை முடிச்சுட்டு நேற்று தான் வந்தோம். அந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா கீப் டிராஃபிக் ரூல்ஸ். சில பைக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டேர்னிங்கில் அப்படியே பைக்கர்ஸ் வேகமாக வளைச்சிட்டு வேகமாக மலையில் ரேஸ், யார் முதல்ல மலையில் போய் சேர்றது. அங்கங்கே போர்டு வச்சிருக்கிறாங்க, கீப் டிராஃபிக் ரூல்ஸ், வளைவில் முந்தாதே. இந்த வளைவில் முந்தாதே எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நாம கடைப்பிடிச்சு ஒரு வாகனத்துக்கு பின்பாக ஒரு வாகனம் போகும்போது அது சேஃபாக எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் முந்தும் போது எதிர்க்க வருகிற வாகனம், பின்பாக வருகிற வாகனம், ஒரு வாகனம் மிஸ் ஆச்சுன்னா, ஒரு வாகனம் ஒன்றோடு மோதிக்கிட்டா வழியில் டிராஃபிக் ஆகிட்டா மலையில் ஏற முடியாது, மேலேருந்து கீழே இறங்கவும் முடியாது. இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தரோட தான் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை பயணத்திலேயே ரூல்ஸை மிஸ்யூஸ் பண்ணால், ரூல்ஸை வயலேட் பண்ண நடக்குது. என்னது? நீ மட்டும் இல்லை, உன் வாகனமும் மேலே ஏறல, மற்ற வாகனம் மேலே ஏற முடியல, இறங்க முடியல. ஏன்னா டூ வே தான், ஒரு வழியாக தான் ஏறணும், அதே வழியில் இறங்கி ஆகணும். அப்படி இருக்கும்போது நாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. வாழ்க்கையில் பல நேரம் நாம் முன்னேறல. ஏன் தெரியுமா? அதை நம்ம கடைபிடிக்கலை. ஒன்று மறந்துருப்போம், ஒரு மறக்கலை, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? காக்க கடவுது, அவைகள் இப்படி செய். இன்னைக்கு கம்மியாக இருக்கலாம், இன்னைக்கு வாழ்வில் நான் பெற்றுக்கொள்வது குறைவாக இருக்கலாம், ஆனாலும் அதன்படி செய்யும் போது தான் நாம் முன்னேற முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் உச்சத்துக்கு போகணுன்னா, கவனிங்க, நான் உச்சத்தில் போகி சேரணும்னா முதல்ல என்ன பண்ணோம்? ஒவ்வொன்றாய் கடந்து போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன், ஸ்டெப் 2, ஒவ்வொன்றா ஏறணும். சிலர் அப்படியே ஹை ஜம்ப் அடிக்கிற மாதிரி, ஹை ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா, ஹை ஜம்ப் எல்லாம் ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்களா? ஹை ஜம்ப்பு இப்படி ஹை ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுவீங்க? மேலே போயிட்டு மேலே இருந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஹை ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்க?
நிறைய பேர் ஹை ஜம்ப் பண்ணி மேலே மேலே எல்லாராலையும் மேலே ரொம்ப நாள் இருக்க முடியாது. சில வருஷம் முன்னாடி ஒருத்தர் பில் கேட்ஸ் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருந்தார். இன்னைக்கு அவர் நம்பர் 1 இல்லை. ஹை ஜம்ப் பண்ணால் மேலே போயிட்டு திருப்பி எங்கே தான் வந்து ஆகணும். ஸோ அதனால் கட்டளைகளை மறவாதே, கட்டளைகளை காக்க கடவுது, போதகத்தை காக்க கடவுது, செய்து கொண்டே இரு. மே மாதம் நினைக்கிறேன் கடந்த போகும்போது பிரதீபத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போது 14 கர்வ்ஸ் வளைவுகள், அந்த ஒவ்வொரு வளைவு எடுத்த உடனே 14வது வளைவு போக முடியுமா? ஒவ்வொரு வளைவாக தான் போகணும். எல்லாம் சொல்லுங்க. சில இந்த பயணத்தில் சில பயணங்கள்லாம் நேரோடாக இருக்குது, ஹைவேஸாக இருக்குது. ஆனால் சில பயணங்கள் என்னவா இருக்குது? பெண்டு. எல்லாம் சொல்லுங்க, பெண்டு. சொல்ல மாட்டீங்களே, பெண்டு. சில வாழ்க்கையில் சில நாட்கள் நேரங்களில் கற்ற பாதை வழியாக கடந்து பெண்டு, சில நாளில் பெண்ட் பண்ணணும். ஆமென். விட்டு கொடுக்கணும். நான் ஸ்ட்ரிப்பாக இருப்பேன், நான் நேராக தான் போவேன் அப்படின்னா மலைக்கு போய் சேர முடியுமா? சொல்லுங்க. நேராக தான் நான் போவேன், என்னெல்லாம் நான் வளைக்க முடியாதுன்னா முடிஞ்சிச்சு. அங்கே போட்டிருக்காங்க கொண்டை ஊசி வளைவுன்னே போட்டிருக்காங்க. என்ன ஊசி வளைவா? ஆமாம், அதுதான். சரி வேணாம், அந்த மேட்டரை விட்டுருவோம். கொண்டை ஊசி வளைவு இங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர். அது வளைஞ்சு போக வேண்டி இருக்குது. ஆனால் பயணம் அதுதான். அப்போ தான் நம்ம போய் மலையை அடைய முடியும். அதே போல் நான் ஓட்டினா ஸ்ட்ரைட்டாக தான் ஓட்டுவேன்னா என்ன தான் ஆகும்? அங்கிருந்து டைரக்டாக எங்கே பாயிண்ட் மாதிரி விட வேண்டியதுதான். கர்த்தர் நம்ம வாழ்வில் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்க. போதகத்தை எல்லாம் சொல்லுங்க, போதகத்தை மறவாதே, காத்துக்கொள். ஆமே. முதலாவது குறிப்பு சொன்னேன், உடன்படிக்கை மறவாதே. இரண்டாவது, போதகத்தை மறவாதே. தேவன் உனக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டார், இப்படி செய் என்று சொல்லிவிட்டா அதை எடுத்துட்டு ஒரு உனக்கு கஷ்டமா இருக்கலாம், பரவாயில்ல. உனக்கு பிடிக்கல, பரவாயில்ல. கர்த்தர் செய்ய சொல்லிட்டாரு. வேத வசனத்துப்படி உனக்கு பெற்றோர் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் அதை கடைபிடித்துக்கொள், அதை காத்துக்கொள்ள கடவுது. அவைகளையே நிலைத்திருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனங்கள், எல்லாருக்கும் பிடித்த வசனங்கள். ஒன்று, இந்த வசனத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Psalm 103 verses 1 and 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு எல்லாரும் எல்லா ஆத்துமாவும் கொழுந்து விட்டு எரியும். ஆமென், ஹalleluya. ஏன் சொல்லுங்க, ஏன் என் ஆத்துமாவே இந்த வசனத்தை கேட்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் வருது? ஏன்? சில முகத்தில் பார்த்தேன்ப்பா, கடைசி வசனம் நினைக்கிறேன்ப்பா, முடிச்சிருவாரு, என்னது பிரசங்கம் முடிஞ்சிச்சு. அதுதான் தப்பு. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன மறவாதே சொல்லப்பட்டிருக்கு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. மூன்றாவது குறிப்பு, உபகாரங்களை. கர்த்தர் உனக்கு செய்த உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த அற்புதங்களை மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களை மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மறவாதே. கர்த்தர் உன்னை உயர்த்தினதை மறவாதே. கர்த்தர் உன்னை வாழ வச்சதை மறவாதே. அவருடைய அதிசயங்களை மறவாதே, அற்புதங்களை மறவாதே, நன்மைகளை மறவாதே, உபகாரங்களை மறவாதே, உயர்வுகளை மறவாதே. இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம வாழ வச்சது, நம்ம சுகமாக்கினது, நம்ம செய்த நன்மைகளை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்ல, அவங்கள செய்ய வச்சது யாரு? சத்தம் வரலையே. அவங்கள செய்ய வச்சது யாரு? கர்த்தர். உண்மையா நடந்த ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்றேன். ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் வீட்டு அருகிலேயே ஒரு நடுத்தர குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தினந்தோறும் இவங்க பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எரிச்சல். எவ்வளோ பெரிய பணக்காரர் நம்ம இருக்கிறோம், இவங்களுக்கு வாழ தெரியல. டெய்லி காலையில் ஆனால் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. காலையிலும் ஜெபம் பண்ணுறாங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுறாங்க. என் வீட்டில் முன்னாடி எத்தனை BMW கார் நிற்குது, எவ்வளோ செல்வந்தராக இருக்கிறேன். ஆனால் அவங்க சின்ன ஒரு டப்பா கார் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் காலையில மாலையில ஜெபம் பண்ணுறாங்களே என்று சொல்லி அவன் முறுமுறுத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் இரவு அவன் வீட்டுக்கு வந்து அப்போ தான் டின்னர்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு வரான்.
ஆனால் அங்கே பாட்டு சத்தம் கேட்குது, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையே, எப்போத்தாலும் துதிச்சு பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்களே சொல்லிட்டு ஜன்னல் அப்படியே அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுறான். பாட்டு பாடி முடித்தோடனே அந்த வீட்டு பிள்ளை, அந்த வீட்டில் இருக்கிற அவங்க சின்ன பையன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொன்னீரே, இன்றைக்கு இரவு எங்களுக்கு உணவு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உணவு தர வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் பசியோடு நாங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு நைட் டின்னர் லாஸ்ட் சப்பரை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி அந்த பிள்ளை ஜபிக்கிறான். அதான் அந்த பணக்காரன் விண்டோ அப்படி சாத்தனா பாருங்க, சத்தம் கேட்டுச்சு. அப்போ அவனுக்கு இன்னொரு கோவம், பாரு சாப்பாடு இல்லை ஆனால் ஜபம் மட்டும் எப்படி ஜபிக்கிறாங்க பாருங்க இது சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் பெட்டில் போய் படுத்துட்டான். படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்கான். மொபைல் பார்க்கும்போது மொபைலில் ஷார்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஷார்ட்ஸ் ஓடும்போது அந்த ஷார்ட்ஸில் பாபிக்யூ அது என்னென்ன செய்கிறது எல்லாமே வருது. அதை பார்த்த உடனே அதை அவன் பார்த்துட்டே இருக்கிறான் நம்ம ஷார்ட்ஸில். அப்போது அவன் கேட்ட ஜபம் காதுகளை வருது. அவனுக்கு மறுபடியும் ரீங்காரம் விடுது. சின்ன பிள்ளைங்கள சாப்பிடாம படுத்திருக்காங்கல்ல, சாப்பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்காங்க. நான் பணக்காரன், கடவுளே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்கள் வீட்லேயே அவ்வளோ இருக்குது. அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்க 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 அவன் மைண்டில் இந்த பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கிறாங்களே நினைப்பு வருது. என்ன நினச்சான்னு தெரியல, பட்லேருந்து வேகமாக எழுந்தான். எழுந்து வேலைக்காரனை கூப்பிட்டான். வேலைக்காரன் வந்தான். நீ போய் நம்ம வீட்டு அருகில் இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு என்னென்ன வேணும் அந்த காரியத்தெல்லாம் சொன்னான். இந்த மெனு இதெல்லாம் நீ காலையில் ஒரு சில உபாசில் வந்திருப்பீங்க, சில மெனுவெல்லாம் சொல்ல சில நாவில் எரிச்சில் ஊற எதுக்கு, அதனால் மெனுவை நான் கட் பண்ணிட்டேன் இதெல்லாம் சொன்னான். சொல்லிவிட்டு சீக்கிரம் வாங்கி கொண்டு வா. அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு இவர் இந்த நைட் ட்ரெஸ்லேயே அப்படியே நடந்து போகிறார். பக்கத்து வீட்டுக்கு போகிறார். போய் பெல் அடிக்கிறார். பெல் அடித்த உடனே அவர் கதவை திறக்கிறார். கதவை திறந்து, சார் நீங்களா, வாங்க வாங்க உள்ளே வாண்டார். நான் உள்ளெல்லாம் வர விரும்பலை. சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உள்ளே வாங்க சார், வெளியே நின்று பேசாதீ சார், உள்ளே வாங்க சார். உடனே உள்ளே அவர் வராரு. சார் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்றாரு. உட்கார்ந்த உடனே, சார் தண்ணி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறீங்களா? இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம், உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இவருக்கு ஒன்றும் புரியல, அமைதியாக இருக்கிறாரு. குட்டி பையன் ஓடி வந்து, ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ அங்கிள்? அவருக்கு ஒரு ஹை கொடுத்தான். எப்படி இருக்கீங்க அங்கிள்? பேசிகிட்டு இருக்கான். அவர் எழுந்து நான் அதுக்காக வரலை இதை சொல்லிட்டு, நீ சாப்பாடில் உங்கள் பிள்ளைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு படுத்துதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஆனால் காலையில் நைட்டு மட்டும் நல்லா ஜெபம் பண்ணுறீங்களே, ஆண்டவரை மறக்காமல் ஜெபம் பண்ணிட்டேங்கிறீங்க. நான் பாரு கடவுளே இல்லைன்னு இருக்கேன், என்கிட்ட எவ்வளோ காரு பங்களா எல்லாமே இருக்குது, என்ன சாப்பாடு எல்லாம் நீங்கள் படுக்க போகிறீங்க. இப்போது மனசு கேட்கல, அதனால் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வேலைக்கார சொல்ல எல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிளில் வை, எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், நீ கடவுள் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏசாமி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் நான் கடவுள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட பாரு நைட்டு உணவு கூட இல்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே கிளம்ப போகிறான். அப்போ அந்த குட்டி பையன் வந்து, அங்கிள் நான் ஜெபம் பண்ணதை ஆண்டவர்கிட்ட தான் பேசினேன், அது உங்கள் காதில் விழுந்துட்டு இருக்குது. சரி நீங்கள் கேட்டீங்களே விட்டுருக்கலாம்ல, ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா உங்களை அதை வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் கொடுக்க வச்சிருக்கிறாரு. இவ்வளோ ஆண்டவர் நல்லவர்ல. நீங்கள் கேட்டு அமைதியாக இருந்திருக்கலாம், அடுத்த நாள் வந்து கேட்டிருக்கலாம், ஆனால் அதை கேட்டு உங்களை சும்மா இருக்க ஆண்டவர் விடலை. பார்த்தீங்களா, நீங்களே பணம் கொடுத்து நீங்களே வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து டோர் டெலிவரி பண்ணிவிட்டு, டோர் டெலிவரியில் எங்கே டைனிங் டேபிள்ல டெலிவரி பண்ணிவிட்டு இங்கே போகிற நீங்களே, எங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவ அப்படின்னு. அப்போ தான் அந்த மனுஷன் உள்ளத்தில் உரைத்தது. ஆமாம்ல, அப்போ அவங்க ஆண்டவர் தான் என்னை செய்ய வச்சிருக்கிறாரு என்பதை அப்படியே அதை அந்த சின்ன குட்டி பையன் சொன்ன உடனே நான் ஏசாமி கிட்ட சொன்னேன், ஆனால் ஏசாமி உங்களே செய்ய வச்சிட்டா பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்களே கத்த செய்ய வச்சிட்டாரு. ஆமாம் இல்லை அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் சொல்லிட்டு அவர் ஒரு ஹாக் கொடுத்துட்டு, அங்கிள் வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்லி அவரே கூப்பிட்டான். அந்த வார்த்தை அவர் இதயத்தில் தொட்டுச்சு. தொட்ட உடனே அந்த ஒரு செகண்ட் அவர் இன்னும் யோசிச்ச தெரியல. ஆமாம் இல்லை, நான் கடவுளே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன செய்ய வச்சிட்டார் என்ன சொல்லி அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. எஸ், அப்போ அவன் ஆண்டவர் உண்மையிலவர். சார் வா சாப்பிடலான்னு அவர் சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. அந்த பிள்ளைக்காகவே கூட உட்காந்து சின்ன பீஸெல்லாம் சாப்பிட்டு போகும்போது, நிச்சயமாகவே நீ ஆராதிக்கிற இயேசு பெரியவர்,
என்று சொல்லிவிட்டு போனார். ஆமே ஆமே. ஆண்டவர் செய்த உபகாரங்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை, ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை, உனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், சின்ன காரியமாக இருக்கலாம் பெரிய காரியமாக இருக்கலாம், ஒவ்வொரு உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது உபாகமம், ஜூட்டனிமி உபாகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியாக மோசேஸ் சொல்கிறத வாசிக்கிறோம். ஜூட்டனிமி சாப்டர் 4 verse 10. உபாகம் 4:10 வாசிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும். என்ன காரியங்களை கர்த்தர் செய்தார்? செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிளந்தார். எகிப்தியருக்கு நியாயத்தீர்ப்புகளை கொடுத்தார். பெண்களை வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். எல்லா வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். உன் கண்கள் கண்ட அதிசயங்களை, கண்ட காரியங்களை மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும். கர்த்தர் செஞ்சதை நீ பார்த்தல, அது உன் இதய விட்டு நீங்க கூடாது. அவைகள் நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆமே. என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உனக்கு செஞ்சதை உன் கண்ணால பார்த்தல, அதை உன் பிள்ளைகளுக்கு அறிவி. ஏன்? அவர் செய்த அற்புதங்களை மறவாம சொல்லு, அதிசயங்களை மறக்காம சொல்லு, கர்த்தர் உனக்கு செஞ்ச விடுதலை மறக்காம சொல்லு, வியாதி படுதலை கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினதை சொல்லு. ஆமே. மறக்காம சொல்லு. நீ மறக்காம நினைச்சிட்டே இருக்கணும். நினைச்சு அவங்களுக்கு சொல்லு படிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மறக்காம எச்சரிக்கையா இருந்து அவர்களுக்கு சொல்லு. சொல்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஆமே. அவன் இதயத்தை விட்டு நீங்காம இருக்கட்டும். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Deuteronomy chapter 6 verse 12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடு, எல்லாம் என்ன வீடு? அது எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு. எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எகிப்து என்பது அடிமைத்தன வீடு. அடிமைத்தனத்தின் வீடு. எத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்தாங்க? 430 வருஷம் அடிமைத்தன வீட்டில். நீங்க வாடகை வீடு எல்லாம் சொல்றீங்களே, அந்த வாடகை வீடு. அது மாதிரி எகிப்துல வாடகை வீட்டில் இருந்தாங்க. அந்த வாடகை வீடு எவ்வளவு தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமைத்தன வீடு. அந்த அடிமைத்தன வீட்டுல இருந்து கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர், சொல்லுங்க, புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாவ விடுதலையாக்கின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை ரட்சித்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஆகாரத்துக்கு தவிச்சு கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்த உன்னை கர்த்தர் இன்னைக்கு நல்லா திருப்தியா போஷித்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து உடுத்து வித்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமே ஆமே. ஒன்றும் இல்லாமல் இருந்து உயர்த்தின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வாழ வச்சாரு, நன்மை செஞ்சாரு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். முதலாவது பார்த்தோம், எதை மறக்க கூடாது? உடன்படிக்கை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது, போதகத்தை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மூன்றாவது, உபகாரங்களை மறவாதே எச்சரிக்கையாயிரு. அடுத்தது, எபிரேயருக்கு நிருபத்தில் சில காரியங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், Hebrews chapter 13 verse 2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், 2 வார்த்தைகள், 2 குறிப்புகள் அந்த வசனத்தில் இருக்கிறத வாசிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதே. நான்காவது, அந்நியர். நீங்கள் அறியாதவர்கள், அந்நியர் நேரத்துங்க, நீங்கள் அறியாதவர்கள், அவர்களை உபசரிக்க மறவாதே. சிலருக்கு ஆகாரம் கேட்பாங்க, சில தேவைகளை கேட்பாங்க. அடுத்தது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாசல் அருகில், அம்மா கொஞ்சம் பசியாக இருக்குது, கொஞ்சம் ஆகாரம் தான் கொடுமா, தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுமா,
என்று கேட்பாங்க. வேதம் சொல்கிறது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர்கள் வருகிறார்கள். எத்தனை பேர்? 3 தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து ஆபிரகாம் வீட்டை கடந்து போகிறவர் போல காணப்படுறாங்க. ஆபிரகாம் அவர்களை அழைச்சி, வாங்க வாங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக முடியுமா நீங்கள்? வாங்க வாங்க என்று சொல்லி ஆபிரகாம் அவர்களுக்கு அழைச்சி அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். அவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. வாசிக்கலாமா? ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் 18 சாப்டர் ஃபர்ஸ்ட் verse 1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமூகத்திலே அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். வசனம் 1 என்ன சொன்னது? கர்த்தர் தரிசனமானா சொல்லப்படுகிறது. ஆனா 2ஆம் வசனம் சொல்லுது 3 புருஷர். எல்லாம் சொல்லுங்க, யாரு? 3 புருஷர். கவனிங்க, வேத ஆக்கியோன்கள் இதற்கு பலவிதமான விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது விளக்கம் என்ன எழுதியிருக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க வீட்டிற்குள்ள பிரவேசிச்சார். முற்பிதாக்களுக்கு தகப்பன் அவரு, முற்பிதாக்களுக்கு எல்லாம் ஆபிரகாமின் தேவன் சொல்லப்படுகிற அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லி, கவனிங்க, தரிசனமானார் என்று சொல்லி அவர் வீட்டுக்குள்ள, ஆபிரகாம் வீட்டுக்குள்ள தேவன் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிற இன்னொரு வேதாக்கியன் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவ 2 தூதர்களும் பிரவேசிச்சார்கள். இயேசு கிறிஸ்துவ 2 தூதர்களும் ஆபிரகாம் வீட்டில் சென்று அவர்கள் புசித்தார்கள் என்று எழுதுகிறார்கள். இன்னும் சிலர் எழுதுகிறாங்க, இல்ல 3 தூதர்கள் மட்டும்தான் போனார்கள் என்று பலர் பலவிதமான விளக்கங்கள் எழுதுகிறார்கள். போகட்டும். ஆனா வசனம் 1 என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இல்ல, சில கான்ட்ரோவர்சிஸ் இருக்கலாம், சில ரெவலேஷன்ஸ் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார். ஆமா, 3 புருஷர் வருகிறார்கள். 3 புருஷர் வந்து ஆபிரகாம் 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் அவளை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, எல்லாம் சொல்ல, 3ஆம் வசனம், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கவனிங்க, ஆபிரகாம் கிட்ட அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஆபிரகாம் அவர்கிட்ட போயிட்டு நீ யாருன்னு ஆபிரகாம் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணல, கேட்கவும் இல்லை. சிலர் பார்க்கும் போதே அவங்க தேவ ஜனம், தேவ பிள்ளைன்னு தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க முகத்திலேயே கர்த்தருடைய ஜனம் தெரியும், கர்த்தருடைய ஊழியக்காரன் தெரியும். பல இடங்களை பார்த்துருக்கிறேன், பல இடங்களில் நான் அதை கவனிச்சிருக்கிறேன். தெரியாத இடத்துல கூட அடிக்கடிக்க அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர்மா சொல்லுவாங்க, தெரியாத இடத்துல கூட இந்த இடத்துல யாருமே தெரில சொல்லிட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து பிரைஸ் லார்ட் அண்ணே, இல்லை பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னுவாங்க. யாரு பாது, என்ன வேலையா அங்கே வந்திருக்கிறீங்க? இல்லை, இந்த வேலையாக வந்திருக்கேன். வாங்க 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 சொல்லிட்டு போயிட்டு அந்த காரியங்களை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கறத செய்கிறத பார்த்துருக்குறோம். எத்தனையோ ஒரு அனுபவங்களை சொல்ல முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் இருக்கலாம், ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் தெரியாத ஒரு இடமா கூட இருக்கலாம். எத்தனையோ இடத்துல கர்த்தர் யாரையோ எப்படியோ வச்சிருக்கிற, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படி சிலர் வந்து சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க தெரியாது, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. ஓ அப்படிங்களா, நீங்களா, வாங்க 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 என்று சொல்லி சில காரியங்கள் நடக்கிறத பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் அவரிடத்துல தெளிவாக ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கர்த்தர் வந்திருக்க. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே. ஆபிரகாம் அவரை பார்த்து தெளிவாக சொல்லிட்டு, ஆண்டவரே அடியனை வீட்டை கடந்து போங்காதீங்க வாங்க என்று சொல்லி அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு உபசரிக்கிறோம். எபிரேயர்ல என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயர்ல வாசிச்சோம், இந்த வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது. வாசிமா மறுபடியும் வசனத்தை, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சில அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இப்ப ஆபிரகாம் யாருக்கு விருந்து கொடுத்தா தெரியுமா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவருக்கு, கர்த்தருக்கே ஆபிரகாம் விருந்து கொடுத்தார். அப்பத்தை எடுத்து சுட்டு கொழுத்த கன்று அடிச்சு ஆபிரகாம் விருந்து கொடுக்கிறார். கர்த்தர் புசிக்கிறார், திருப்தி அடைகிறார், திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கேட்குறாரு, உன் மனைவி எங்கப்பா?
கர்த்தர் சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன், வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிடும். எல்லாம் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க. வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிடும். கர்த்தர் திருப்தியா புசிச்சுட்டு ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் ஆபிரகாம் வருவேன், அப்போது மனைவி ஆகிய சாரால் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாய், அவள் நகைப்பை அணைத்து கொண்டிருப்பாள், அணிந்து கொண்டிருப்பாள், அணைத்து கொண்டிருப்பாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். திருப்தியா சாப்பிட்ட பிறகு ஒரு பிளஸிங் கொடுக்குறேன். உற்பவ காலத்திட்டம் சீக்கிரத்தில் உற்பவ காலத்திட்டம் வருது. ஆமென். அப்போ அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் எல்லா காரியம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிந்த பிறகு 90 வயசு 89 வயசுல சந்திக்கிறார் கர்த்தர். 89 வயசு சாராளுக்கு, 99 வயசு ஆபிரகாமுக்கு. 89 சொல்லுங்க, 89 99, இதுதான் அவங்களுடைய ஏஜ். இதுதான் ரியல் ஃபேக்ட். நம்ம ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் காரியங்களை சமயங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். எல்லா வழிபாடு நின்று போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஸ்டாப் 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 எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்பிக்கையெல்லாம் அற்று போட்ட நிலைமையில ஒரு இருக்கிறாங்க. திருப்தியா சாப்பிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், மனைவியாகி சாரால் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பான், அவ கிழவினே சொல்றா. கர்த்தர் எங்க ஏஜ்ல 3 தூதர்கள் நிற்கிறார்கள், வயசானவங்க. ஆனா கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத அவ சொல்றாரு, நகைக்கிறா. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் மேல நடக்குமா? கர்த்தர் சொல்றாரு 13ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அவ நகைக்கிறா, அவ சிரிக்கிறா, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறா. கர்த்தர் சொல்றாரு, நீ நகைத்தாய் உண்மைதான், நீ சிரித்தாய் உண்மைதான், எல்லாம் முடிந்து போயிட்டு கிழவி என்று சொன்னாய், எல்லாம் உண்மைதான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமே. போஷிக்கும் போது ஒரு பிளஸிங். ஆமே. அந்நியரை உபசரிக்க மறவாதே, உபசரிக்க மறவாதே. எல்லாம் சொல்லுங்க, உபசரிக்க மறவாதே. நான் சொல்லல, வேத ஆக்கியோன் ரொம்ப தலைதெளிவா எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் அதை செஞ்சார். ஐயா வந்தீங்க, தண்ணி என்ன குடிக்கிறீங்களா, குடிச்சிட்டு ஆபிரகாம் பற்றி அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் ஆவில் நல்லா ஃபீல் பண்றார், பூசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சாப்பிட்டு விட்ட பிறகு அதுக்கு பிறகு அந்த 3 தூதர்களும் புறப்பட்டு போகிறார்கள். 3 பேர் புறப்பட்டு போகிற 3 புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கவனிங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்போது 3 பேர், அந்த 3 பேர்ல 2 பேர் மட்டும்தான் எங்க போவாங்க? எங்க போவாங்க? அடுத்த வசனத்தை 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோன்னா, சோதோம் கொமராக்கு போறது 2 பேர் மட்டும்தான். கர்த்தர் அங்க போல. கர்த்தர் அங்க போயிருந்தா அப்பவே தேசம் எரிஞ்சிட்டு இருக்கும். கர்த்தர் சோதோம் கொமராக்கு போல. ஆமா. எபிரேயருக்கு நேரம் திரும்ப வருவோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. உங்களுக்கு யாருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை சுமந்து கொண்டு கர்த்தருடைய பாத்திரங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம், உபசரிக்க மறவாதே. 4வது காரியம் உபசரிக்க. ஆமென். உபசரிக்க, ஜூஸ் கொடுக்க. ஆமென். அவங்கள விரக்தி நடுவில் அவர்களை போஷிக்க மறவாதே. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 13 verse 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கும் போது பலி என்று சொல்லப்பட்டுள்ளது. பலி, எல்லாம் சொல்லுங்க, பலி. சத்தமா சொல்லுங்க, என்னது? பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். என்ன பலியா? நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது என்னதான்? பலி. பலி செலுத்துவது என்பது வலி இருக்கும். என்ன சொல்லுங்க? வலி. எல்லாம் சொல்லுங்க, வலி. வலி, பலி. ஆமே.
களி. இந்த சாப்பிட்ற களி இல்லை, களின்னா களிப்பு, மகிழ்ச்சி. ஆமே சொல்லுங்க. பலி. பலி எக்ஸாம்பிள் சொல்றேன். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்றது. நன்மை செய்யறது என்ன, அது கவனிங்க. நீங்க பணத்தை கொஞ்சம் எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் வச்சிருப்பீங்க. நன்மை செய்து யாரோ, அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, இல்ல என்ன பஸ்ஸுக்கு ஏதோ விட்டுட்டேன், இல்ல உண்மையா ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, இல்ல ஒரு பில் கட்ட முடியல, ஏதோ ஒரு தேவையோடு இருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா பாக்கெட்டே காணோம். பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருக்காங்க, பாக்கெட்டே அறுத்துட்டு இருக்காங்க, பர்ஸ் எல்லாமே காணோம். சாப்பிட்டு பில் கட்ட நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, எங்க காசு? இது மாதிரி எத்தனை பேர் புறப்பட்டுருக்குன்றாரு. அந்த வயசானவருக்கு வேர்த்துச்சு. ஐயா நிஜமா இதை பாக்கெட்டை அறுத்துட்டு இருக்காங்க. அப்படி பேர் ஓர நில்லு அப்படி சொன்ன உடனே அந்த பெரியவருக்கு வேர்த்துச்சு. ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் நம்ம நிலைமை இப்படி வந்துச்சு, காசல் நம்ம எப்படி போகிறது சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே விரக்தியில் நிற்கிறாரு. இதை சாப்பிட்டுட்டு இருக்க அவர் பார்க்குறாரு. இந்த மனுஷன் பேசுனதை, கல்லால் உட்காந்துருக்க அந்த மனுஷன், கேஷ் கவுண்டரில் உட்காந்துருக்க மனுஷன் பேசுறத பார்த்துட்டு அவருக்கு மனசு இந்த உடனே சாப்பிட்டுருக்க மனுஷன் வேகமாக வந்தார். சார் என்ன சார், அவர் பில்லு தானே கொடுங்க, நான் கட்டுறேன். ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க, தேங்க்யூ, நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா இது சொல்லிட்டு அந்த பில்லை வாங்கி நான் கட்டுறேன், என் பில்லோடு சேர்த்து போடுங்க சொல்லிட்டு நான் கட்டுறேன். உடனே சரி சார், சரி சார், இல்லை இது மாதிரி எதுவுமே பேசாதீங்க, அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்க சொல்லிட்டு நான் பில்லை நான் கட்டுறேன் சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறாரு, எங்கேருந்து ஐயா என்னையா கையில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஐயா நான் இந்த ஊரில் வந்திருக்கேன், நிச்சயமாவே டிக்கெட் எடுத்துருந்தேன், இந்த பாக்கெட்டை டிக்கெட்டெல்லாம் இருக்குது பாருங்க, வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டேன், இப்போ இந்த ஊருக்கு புறப்பட்டு போகிறேன். ஆனால் சாப்பிடும் என்கிட்ட பர்ஸ் இருந்துச்சு, ஆனால் பஸ்ஸில் எப்படி அடித்தாங்க தெரியல, கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சொல்லிட்டு வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பிட்டாரு. இருந்தாங்க டீ குடி, ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு மொத்தமாக பில்லு கட்டிட்டு வந்தார். வெளியே வந்து நீங்கள் பயப்படாதீங்க வாங்க சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு நீ எங்கள் ஊருக்கு போனோம்? இல்லை நான் இந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன், எங்கள் வேலை வந்து முடிச்சுட்டேன், கிளம்புற வேலையில் இப்படி நடந்துச்சு, கல்யாண பத்திரிகையோடு இருக்கார், மகளுக்கு திருமணத்துக்கான காரியங்களை வயசிட்டு இருக்கார், இப்படி நடந்துட்டு இருக்குது, வாங்க சொல்லிட்டு எந்த ஊருக்கு போகணும்? இல்லை நான் இந்த ஊருக்கு போகணும். உடனே வாங்க பஸ்ஸில் போகிறீங்களா ட்ரெயினில் போகிறீங்களா? பஸ் ஸ்டேஷனில் வந்து பஸ் ஏற்றிட்டு இந்த பஸ்ஸுக்கான எல்லா பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வரதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், உங்கள் நம்பர் கொடுங்க, நீங்கள் காசு எனக்கு ஜிபே பண தேவை, ஒன்றும் பண தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாதமா பத்திரிக்கை எடுத்து நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும், நான் பார்க்குறேன் யான்னு சொல்லிட்டு நன்மை செஞ்சுட்டு போயிட்டார். அந்த மனுஷன் அப்படியே போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அவருக்கு என்ன நினைச்சா தெரியல, பஸ்ஸில் உட்காந்துட்டு பெரியவர் அழுது கொண்டு இருக்கிறார். நம்ம இப்படி நம்ம வாழ்வில் இப்படி நடந்துச்சு, நம்ம வாழ்வில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்போம், நம்ம இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. அந்த கார் எடுத்து அந்த மனுஷன் கிளம்பும் போது, ஐயா சந்தோஷமாக போயிட்டு வாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிட்டு அனுப்பி வச்சார். இவரை முகத்தை அவர் பார்த்துட்டார், அவர் மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு. 2-3 வருஷங்கள் கடந்து போயிட்டு அதுக்கு பிறகு சில வருஷங்கள் முடிச்சு ஒரு பிஸ்னஸ் விஷயமா இந்த ஊருக்கு வரார். வந்த உடனே அவருக்கு அந்த ஹோட்டல் ஞாபகம் வந்துச்சு. சரி அதே மாதிரி வந்தார், குடும்பத்தோடு வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இன்னொரு வேலையாக ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கிறாரு. அவன் மருமகள் மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க. காரில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த ஒரு இடத்துல பிஸ்னஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது பொழுது இவர் பேசி முடிச்சுட்டு வராங்க. இவர் குடும்பத்தோடு வந்து நல்ல வசதியாக இருக்கிறார். காரில் வரும்போது அந்த மனுஷனை பார்த்துட்டார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அந்த பெரியவர் யோசிச்சுட்டே இருக்கார். அவர் அந்த வாங்கி கொடுத்தவர் கவனிச்சிட்டார். அவரை இவர் பார்த்துட்டாரு. சரி இவர் கவனிக்கிறார் நினைச்சா, கவனிச்சுட்டு எங்கேயோ யோசித்த மாதிரி இருக்கு, இவர் பார்த்து பேசிட்டு இருக்கார். இவர் எங்கேயோ பார்த்துருக்கிறார், இதே ஊரில் தான், ஞாபகம் இல்லை. அவர் கடந்து போகும்போது இவர் பார்த்துட்டு அப்போதான் பெரியவர் ஞாபகம் வந்துச்சு. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களே, ஞாபகம் இருக்குதா பேசுகிறாரு. ஆமாம் நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி நல்லபடியாக முடிஞ்சுச்சா கல்யாணம் எல்லாம் பேசியே இருக்காரு. என்ன விஷயம் வந்தீங்க? எல்லாம் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்தேன். இந்த நம்மளுக்கு தென்னந்தோப்பு இவ்வளோ இருக்குது, இவைகள்லாம் நிறைய தென்னை இலைகளை மற்ற தென்னை அந்த நார்கள்லாம் எடுத்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீல் வந்துச்சு, இத்தனை கோடிக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு. இது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆமாம் நானும் இது மாதிரி தான் ஒரு காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். இது பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க, என்ன டன் என்ன ரேட்டு கொடுக்குறோமா, இந்த லட்சத்துக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஆமாம் நானும் ஆல்மோஸ்ட் இதுதான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, அப்படியா சரி ஒன்று செய்கிறேன், சரி பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு கடந்து போனார்கள். கடந்து போன பிறகு முதல்ல டீல் பேசினவர் அவர் இல்லை நீங்கள் விலையை குறைங்கன்னு சொன்ன உடனே அதை ட்ராப் பண்ணிட்டு
உங்கள்கிட்ட நான் அதோட கம்மியாக தான் நீங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கிறீங்க, நீங்கள் பேசின வேலைக்கு நான் அதே அளவுக்கு டன்னுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன உடனே அவருக்கு தாங்கலை. என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல, எனக்கு பிஸ்னஸை விட நம்பிக்கையும் நல்ல ஹார்ட் இருக்கிற மனுஷன்லாம் எனக்கு தேவை. உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் எதுவும் வாங்கலை, அவர்கிட்ட 10 லட்சம் அட்வான்ஸும் வாங்குறேன், செக் கொடுக்குற சொன்னார். ஆனால் அவர் விலையை குறைச்சி கொடுத்தாரு. இப்போவே மாற்றம் செய்து கொண்டிருந்தா பிஸ்னஸ் நல்லா இருக்காது என்ற ஒரு 2 எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு சரிப்பட்டு வரலை, அவரே முடிவு செய்யட்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அது வேணாம் என்று சொல்லி உங்ககிட்ட எந்த அட்வான்ஸும் வேணாம், ஆனால் நாளைக்கே உங்களுக்கு நான் சரக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு நியூ பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமே ஆமே. அந்த மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார். இத்தனை லட்சம் கொடுக்கணுமேன்னு யோசித்துட்டு இருந்தாரு. ஏதோ சின்ன உதவி தான் செஞ்சாரு, ஆனால் பெரிய ஆர்டர் வந்தது அவருக்கு. 2 பேருடைய வாழ்க்கையும் எல்லாம் உயர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விதை, நன்மை செய்வது என்பது ஒரு விதை. It's a seed. It's like a seed. That's like a mustard seed. ஒரு சின்ன விதை, ஒரு கடுகு விதை போல நினைத்துக் கொள்ளுங்க. நன்மை செய்வது. 4வது 5வது குறிப்பிட்ட உபசரிக்க மறவாதே. நன்மை, தான தர்மம், நன்மை செய்ய மறவாதே. 5 குறிப்பிட முடிச்சிட்டேன். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதே. சாப்பாடு பசியா இருக்கிறேன், ஆகாரம் கொடுங்கன்னு சொல்றாங்களா, ஆகாரம் வாங்கி கொடுங்க, அல்லது உங்களால் முடிந்ததை கொடுங்க. நன்மை செய்ய மறவாதே, தான தர்மம் செய்ய மறவாதே. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, பலி. சில வலிக்கத்தான் செய்யுங்கள. நம்ம ஒரு காரியம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். இந்த வாரம் ஒரு செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சிருப்போம். அதிலிருந்து சில நேரங்களில் 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கலாம். நம்முடைய விருப்பம் தான். ஆனால் சந்தோஷமா கொடுக்கணும், மனமும் வந்து கொடுக்கணும். ஒரு விதை. சில சொல்லுவாங்க, ஜிபே நம்பர் கொடுங்க, நான் அனுப்புறேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதை எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு அது கனி வரலாம், ஒருவேளை வராம போகலாம். ஆனா தேவன் வேறு விதங்களை நமக்கு நன்மை செய்வார். ஆமே ஆமே. அதுக்காக நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. மறவாதே. 5 காரியங்களை மறவாதே என்று நாம் தியானிச்சு. நம்பர் 1, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை மறவாதே. 2வது, கேட்கல, போதகத்தை மறவாதே. 3வது, கர்த்தர் செய்த உபகாரங்கள், அதிசயங்களை, அற்புதங்களை மறவாதே. 4வது, அந்நியரை உபசரிக்க மறவாதே. அந்நியர்னா கவனிக்க, உங்களுக்கு விரோதிக்கிறவங்களுக்கு கூட பசியா இருந்தாங்கன்னா சாப்பாடு கொடுங்க. எத்தனை வருஷம் பகையாளி, உண்மை பரவாயில்ல, வாங்க நல்லா இருக்கிறீங்களா, கேளுங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு நல்லா சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்க. எத்தனை வருஷம் பகையா இருக்கலாம், பரவாயில்ல. வேதம் அதான் சொல்லுது. ரோமர் 12:21 அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? உன் சத்துரு பசியா இருந்தாலும் ஆகாரம் கொடு, தாகமா இருந்தாலும் போஜனம், தாகமா இருந்தா அவன் தாகத்தை தீர். இப்படி செய்வதனால அக்னி தழல் அவன் தலை மேல நீ குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மை செய்ய சாப்பாடு விஷயத்தை நல்லா சாப்பிட்ட விடுங்க. சாப்பிட்டோம், தண்ணி கேட்குறாங்களா, ஜூஸே கொடுங்க. ஆமா. 5வது, நன்மை செய்கிறது, தான தர்மம் செய்வோம் மறவாதே. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் எழுமின்று மறவாதே மகளே, கர்த்தரை மறக்காத. அவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை, உபதேசங்களை, போதகத்தை மறவாதே. உபகாரங்களை மறவாதே. அந்நியரை உபசரிக்க மறவாதே. நன்மை செய்ய மறவாதே. ஏன் தெரியுமா அதெல்லாம் மறக்க கூடாது? அவர் உன்னை மறக்கல. அவர் என்ன மறக்கல. சொல்லுங்க, அவர் என்ன மறக்கல. சொல்லுங்க, அவர் என்ன மறக்கல. அவர் சொன்னாரு, நீ என்னால் மறக்கப்படுவது, என்ன மறக்காத இருக்கிற கர்த்தர். ஆமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ரபலமரபஷல ரபடபா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ என்ன மறக்கலப்பா. நீங்க என் நினைவா இருக்கிற கர்த்தரப்பா. இன்றைக்கு எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே, நான் மறவாமல் இவைகள் எல்லாம் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. மறவாமல் நன்மை செய்ய, மறவாமல் போஷிக்க, மறவாமல் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கடைபிடிக்க, போதகத்தை கடைபிடிக்க, அவைகளை கட்டளைகளை கடைபிடிக்க, அவைகளை இப்படி செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. எங்களை உயர்த்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் உயர்த்தலாமா?
ஓ ரபா தாஹா தாரா பாதா ரபா. கர்த்தரோட வார்த்தைகள் உங்களோட வசனிக்கட்டும். அந்த கர்த்தரோட வசனம் உங்களோட இடைப்படட்டும். கர்த்தரோட வசனம் உங்களோட சம்பாஷிக்கட்டும். இந்த வார்த்தைகளை இந்நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் அப்படி தியானித்துக் கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகளை உங்களோட சம்பாஷிக்கட்டும். இந்த வார்த்தைகளை உங்களோட இடைப்படட்டும். இந்த வார்த்தைகள் உங்களோட பேசட்டும். இந்த வார்த்தைகள் உங்களை உணர்த்துவிக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏ கபா தாரா கதா ராபா தாரா பாதா ராபா. ஏ ஹாமா தாரா பா. இந்த வார்த்தைகளோட கூட சஞ்சரிக்கலாமா? ஓ ஏ தாரா. கர்த்தருடைய வார்த்தையோட கூட சஞ்சரி மகனே சஞ்சரி. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் பெருக்கத்தையும் மாற்றத்தையும் மகிமையும் சம்பூர்ண நன்மைகளை கொண்டு வரட்டும். பிதாவே, உம் கரத்துல இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரல ஒப்பு கொடுக்கிறோம். ஆஃப்லைன்ல ஆன்லைன் இருந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் இப்படி சம்பூர்ண நன்மைகள், கிருபைகள், தயவு, ஒத்தாசை, அனுக்கிரகம் இறங்கி வருவதாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வல்லபெரும் காரியத்தை, நன்மையானவைகளை கர்த்தர் செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொழிலில் நலிவடைந்திருக்கிற பிசினஸ் விழுந்து போயிடுமா என்று கதறி கொண்டிருக்கிற, ஐயோ என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாயிடுமா என்று கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நீ ஜெபிச்சு கொண்டிருக்கிற வேலையில கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாவதாக. கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. கர்த்தருடைய கரம் வல்லமையானதை செய்வதாக. புதிய கதவுகளை, வழிகளை, வாசல தேவன் திறப்பீராக. ஃப்ளரிஷ் பண்ணுங்கப்பா. இவங்க பிசினஸ் செழிப்பதாக. இவங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை உங்கள் வாழ்வில் தொடரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நஷ்டத்தை உண்டு பண்ற எல்லா காரியங்கள் சவிக்கப்பட்டு போவதாக. மகிமை, துதி, புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்ப்பத்தின் கனி உண்டாகட்டும். இவங்க ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும். சுபிட்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. நல்ல கோர்ஸ், டிகிரி கோர்சஸ் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. இவங்க எதிர்பார்த்திருக்கிற மேற்படிப்புகளை தேவன் கதவுகளை திறங்கப்பா. நாம் மையப்படட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவரே, நியூ ஓப்பனிங்ஸ், நியூ டோர்ஸ் திறக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஏறப்பட்ட வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே.